மூணாவது இடத்துக்கு போயிடுவோமோங்கிற அந்த பயம், அந்த தாற்பயத்தில் தான் வாய்க்கு வந்ததை பிறண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த இன்டர்வியூக்கும் இதுக்கு வேற எதையாவது கொண்டு வந்து சேற்றவாரி இறைப்பாருன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர், நம்மளுடைய சிவி சண்முகமும், நம்மளுடைய திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் செருப்பு மாலை போட்டது நம்ம எல்லாம் மீடியா மூலமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் தேர்தல் மூலமாக நிச்சயமாக பதில் அளிப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் நிச்சயமாக தலையிடுவாங்க, சுமூட்டோவாக தலையிடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நாங்கள் 2 பேரும் எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்கள் துணை பொதுச் செயலாளரை இவ்வளவு தரைக்குறைவாக பேசியதற்கு வன்மையான கண்டங்களை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் கட்சியினுடைய சார்பாக மட்டும் கிடையாது, அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லமெண்ட் இப்போ வரைக்குமே இருந்தாங்க. ஐ எம் ஆல்சோ ரெப்ரசன்டிங். ஸோ நாங்கள் பெண்களை, அவர்களுடைய வலிகளை, அவர்களுக்கான உரிமைகளை பிரதிபலிப்பவர்கள். அப்படித்தான் மேடம் கனிமொழியும். அப்போ ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்தையே அவர் இழிவுபடுத்தி பேசுகின்றார். அதிலும் தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறைவாக இழிவுபடுத்தி பேசுகின்றார். அதையே அதிமுகவினர் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். எப்போ எதிலிருந்து அது அப்படி வருது அப்படின்னா பிஜேபியிலிருந்து தான். நமக்காக மெடல்கள் பெற்று தந்த, ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி தந்த அந்த வீராங்கனைகள் நடுத்தெருவில் எத்தனை நாள் உட்காந்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடினாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த துன்பத்திற்கு காரணமாக இருந்த மெம்பர் ஆஃப் த பார்லமெண்ட்டை அந்த கவர்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்துச்சு. உண்ணாவில் என்ன நடந்தது, இதில் என்ன நடந்தது, பீகாரில் நம்ம பில்கிஸ் பானுவுடைய அந்த குற்றவாளிகளை விடுவித்த பொழுது சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள்னு மாலை போட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பெண்களை இழிவுபடுத்துவதை, பெண்களை அவர்களுடைய ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்னால் எடுத்துகிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கிற பாஜகவோட இன்னைக்கு கை கோர்த்துருக்குறாங்க. இந்த மண் தந்தை பெரியார் மண், இந்த மண் பேரறிஞர் அண்ணா மண், இந்த மண் கலைஞர் மண், இந்த மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண். இப்போ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, பெண்களுக்கு என்று ஆட்சி நடக்கின்ற, பெண்களுடைய சுயமரியாதையை காக்கின்ற ஒரு அரசாங்கம். நாங்கள் பேசுகிறது ஒரு காலத்திலையும் எந்த இடத்துலையும் தனிமனித தாக்குதல்களோ, அவங்க நம்முடைய இவங்க முன்னாள் முதல்வர் அதிமுகவை வழிநடத்திய மேடம் இருந்த பொழுதும் சரி, நாங்கள் அந்த விஷயத்தில் ஈடுபட்டதே கிடையாது. இது ஒரு தரம் தாழ்ந்த 3ஆம் தர அரசியல். அதை தான் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். நாட்கள் இருக்கு, ஒரு பெண் தலைமை கீழே வந்த நபர்கள் தான் இப்படி பேசுறாங்க.